ஏன் அரசியலுக்கு நான் வரலையே சொல்லி ஒரு 3 பேஜுக்கு வந்து கம்ப்ளீட்டா அறிக்கை வந்து எதுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கிளியரா நான் சொல்லியிருக்கேன். அது தெரிஞ்ச பிறகு அவங்க சொல்றாங்க சொன்னா அந்த ஆத்தத்தில் இருக்கும் இல்ல சொல்ல வரல. அது தெரிஞ்ச பிறகும் ஏன் வரல சொன்னாங்கன்னா எனக்கு வந்து ஒன்றும் சொல்ல தெரியல. சார் இனிமே உங்க ரசிகர்களை கட்டமைக்கிறதுல என்ன மாதிரி நான் முதலியே சொல்லியாச்சு. அவங்க எந்தெந்த பார்ட்டி எந்தெந்த விஷயம் பண்றீங்களோ அது நீங்க தாராளமாக நீங்க போங்க அப்படின்னு முதலியே நான் சொல்லியாச்சு. எத்தனை மாட்டி நான் சொல்லுவேன் நீங்களே சொல்லுங்க. ஆக்ட் பண்றாங்களே சொன்னா அரசியல் வேற ஆக்ட் பண்றது வேற. ஆக்டிங் சொன்னா ஹெல்த் வந்து எப்போ இதாவது ஆக்ட் பண்ணலாம் நீங்க வரலாம். அப்படி அதை பாதிச்ச கூட ஒரு பண்டிதர் பாதிக்கலாம். அரசியல் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. கோடி கோடி மக்கள் அவ்வளவு ஈஸி இல்லை. இப்ப நேற்று கமல் சார் வந்து சந்திச்சு 6 கோரிக்கை விட்டுருக்காரு திரையுலகத்தை பத்தி. நீங்க வந்து சிஎம் சந்திச்சு திரையுலக பத்தின கோரிக்கைகள் ஏதாவது முன்வைக்கிறதுக்கு ஐடியா இருக்கா? இல்லைங்க. இப்போ வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து நடிகர் சினிமா போயாச்சு, ப்ரொடியூசர் கவுன்சில் பார்க்க போறாங்க, கமலும் போயாச்சு. மறுபடியும் வந்து சும்மா சம்பிரதாயிகமான போய் பார்க்கறதுக்கு பிடிக்காது. ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு உங்களுடைய அறிவுரை ஆலோசனை என்ன? எதிர்பார்ப்பும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க. அது டெஃபினட்டா பூர்த்தி செய்வாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. பட் ஒன்னு மக்கள் நம்ம வந்துட்டு ஒரு 2 வருஷம் அவரை விட்டுருணும். 2 வருஷம் விட்டுருணும். இன்னொன்று வந்து அவருடைய தொண்டர்கள் ஆகட்டும் ரசிகர்கள் ஆகட்டும் ஜாகிரதையா வந்து நடந்துக்கணும். இந்த சென்ஸ் அவர் என்ன தப்பு பண்ணா கூட அது ஸ்ட்ரைட்டா விஜய்க்கு தான் பாதிக்கும் அப்படிங்கறத அவங்க மனசுல வச்சுக்கணும். நான் திராவிடியன் பார்ட்டி வந்திருக்காங்க. ஒரு திராவிட கட்சி இல்லாத ஒரு கட்சி வந்து தமிழகத்தை ஆளுறாங்க. இது என்ன மாதிரியான இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்? சரிங்க, ஒரு 60 ஆண்டுகள் பார்த்துட்டாங்க. ஒரு மாற்றம் தேவை. அந்த மாற்றத்துக்கு கரெக்டா வந்து விஜய் வந்தாங்க. அது வரும்போது கம்ப்ளீட்டா சினிமா புகழ் 100% சினிமா புகழ் வந்து அவ்வளோ வந்து ஒரு கை கொடுத்துருக்கு. இளைஞர்கள், லேடிஸ் அண்ட் சோசியல் மீடியா அது நல்ல ஒரு வாழ்க்கை. ஏற்கனவே முதலமைச்சருடைய பதவியேற்பு விழால நீங்க சிறப்பு விருந்தினராக கலந்துருக்கீங்க. விஜய் பதவியேற்கும் போது உங்களுக்கு அழைப்பு வந்துச்சா? நீங்க கலந்து கொள்ளாத போது அது ஒரு சமூக வலைதளங்களில் சில கருத்துக்களை முன் வச்சிருந்தாங்க. உங்களுக்கு முதலமைச்சர் அந்த ஏற்பு விழா ஸ்வீரிங் எதுல கலந்துருக்கேன் நான்? ஏன்னா பழைய எதுலயும் கிடையாது. சிறப்பு விருந்து உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கு. இன்னும் ஸ்வீரிங்கே பண்ணலைங்க. அந்த அழைப்பு நான் வந்து 96 தான் கலைஞர் இருக்கும்போதே நான் வந்து அப்ப நான் போகல. 15 டேஸ்க்கு அப்புறம் நான் வெளியே போயிருந்தேன். 15 டேஸ்க்கு அப்புறம் வந்த பிறகு கலைஞர் சார் கேட்டார், உங்களை பார்க்கணும், நான் வரட்டா நீங்க வரீங்களா? ஐயோ நானே வரேன்னு சொல்லி அவர்கிட்ட போய் நான் வாழ்த்துக்கள் சொன்னேன். அப்படி நேரடியா வந்து மக்கள் வந்து மாற்றம் வேணும்ன்றதை இந்த தேர்தல் மூலமா உணர்த்திருக்காங்க. 2001 நீங்க தேர்தல் கட்சி வச்சிருந்தா வெற்றி பெற்றுக்கலாம் என்ற ஒரு சொல்லப்படுகிறது. அது வந்து தவறு விட்டுமோன்னு நினைக்கிறீங்களா? இல்ல 100% வெற்றி பெற்றிருப்பாங்க. அதுல டவுட்டே கிடையாது. பட் ஆனா அந்த பஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? வேற கொஸ்டின்.